வணக்கம் என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷுமிலா. என் தமிழ்நாடு. கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைத்து குற்றவாளிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கோவை காந்திபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு அலுவலகம் அமைந்துள்ளது. அந்த அலுவலகத்தில் மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இன்று அதிகாலை அந்த பகுதி வழியாக சென்றவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பெட்ரோல் குண்டு வீச்சில் அலுவலக வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மற்றும் கட்டிடத்தில் மாட்டப்பட்டிருந்த பெயர் பலகை உள்ளிட்டவை சேதமடைந்தன. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் காவல்துறை துணை ஆணையர் லட்சுமி உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். வைகை ஆற்றில் குப்பை கொட்டினால் அபராதம் விதிக்கப்படும் என மதுரை மாநகராட்சி ஆணையர் அனிஷேகர் தெரிவித்துள்ளார். மதுரையில் வைகை நதியை தூய்மைப்படுத்தும் வகையில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 14 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குழுவிலும் தனியார் நிறுவனங்கள், கல்லூரி மாணவ மாணவியர் உள்ளிட்ட 100 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதன்படி நடைபெற்று வரும் தூய்மை பணியை ஆய்வு மேற்கொண்ட மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அனில் சேகர் கல்லூரி மாணவிகளோடு இணைந்து சுத்தம் செய்திடும் பணியில் தம்மையும் இணைத்துக் கொண்டார். அப்பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய வைகை ஆற்றில் குப்பை கொட்டும் பொதுமக்களுக்கு 100 ரூபாய் அபராதமும், சிறிய கடைகளுக்கு 1000 ரூபாய் அபராதமும், பெரிய நிறுவனங்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவித்தார். வைகை நதியை சுத்தப்படுத்தும் பணியில் மாநகராட்சியும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் ஈடுபட்டாலும் மக்கள் முன்வந்து வைகையை காப்பாற்ற சபதம் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு அவங்களே முன் வந்தால் தான் இதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம ஃபைன் போடுறது ஒரு ஒன் ஆஃப் த ஃபியூ ஆஸ்பெக்ட்ஸ் தான். அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். நம்ம இப்போது நிறைய விஷயங்கள் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் அஸ். இதே போல் நம்ம முன் வந்தால் பீப்புள் வில் சப்போர்ட் அஸ். அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. நாமக்கல் அருகே பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை மீறி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அரசு மணல் குவாரி செயல்பட தொடங்கியுள்ளது. மணல் குவாரிக்கு எதிராக போராட்டம் நடத்திய 500 பேர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே காவிரி ஆற்றில் அரசு மணல் குவாரி அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் கடந்த 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நேற்று புதியதாக அமைக்கப்பட்ட அரசு மணல் குவாரியில் இருந்து லாரிகள் மணலோடு ஏற்றப்பட்டது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் காவிரி ஆற்றில் இறங்கி குவாரியை நோக்கி ஊர்வலமாக சென்று அங்கிருந்த லாரிகளையும் பொக்லைன்களையும் சிறைபிடித்தனர். போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ஒருவந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மணல் குவாரியை சுற்றியுள்ள பகுதியிலும் நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் அருளரசு தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் போலீஸ் பாதுகாப்புடன் மணல் குவாரி திறக்கப்பட்டு லாரிகளில் மணல் எடுத்துச் செல்லப்படுகிறது. இதனிடையே மணல் குவாரிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட 500 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடும் எதிர்ப்பை மீறி மணல் குவாரி திறக்கப்பட்டுள்ளதால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விவசாய சங்க பிரதிநிதிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் ஆயிரக்கணக்கான காவல்துறையினரை, வெளி மாவட்டங்களில் இருக்கும் காவல்துறையினரை தீவிரவாதிகளை பிடிப்பதில் போல இங்கு கொண்டு வந்து விவசாயிகளை மிரட்டுகிறார்கள். இதற்கெல்லாம் நாங்கள் விவசாயிகள் எப்பொழுதுமே அஞ்சுனது இல்லை. நாங்கள் ஏற்கனவே பல போராட்டங்களில் சிறை சென்றுள்ளோம். அது எங்களுக்கு சிறை செல்வது ஒன்றும் புதிதல்ல விவசாயிகளுக்கு. ஆகவே உடனடியாக தமிழக முதல்வர் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி இங்கு போடப்பட்டுள்ள மணல் குவாரியை உடனடியாக நிறுத்த வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை சந்திப்பில் 7 கடைகளில் சுவரில் துளை போட்டு நூதன முறையில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து களியாக்கவளை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை சந்திப்பில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மருந்து கடை, இசைக்கருவி கடை உட்பட 7 கடைகளில் வெளிப்புற பகுதியில் நேற்றிரவு துளையிட்டு நூதன கொள்ளையில் மர்ம நபர்கள் ஈடுபட்டுள்ளனர். இக்கும்பல் அக்கடைகளில் வைக்கப்பட்டிருந்த பல்லாயிரக்கணக்கான ரூபாயை சுருட்டி சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக வணிகர்கள் அளித்த புகாரின் பேரில் களியாக்கவளை போலீசார் ஓப்பனாய் உதவியுடன் தடயவியல் சோதனை மேற்கொண்டனர்.
இறைச்சிக்காக மாடுகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து ஆத்தூர் வீரகனூர் மாட்டுச்சந்தையில் மாடுகளின் வரத்து குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் 1 கோடி ரூபாய் அளவில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வீரகனூரில் சனிக்கிழமை தோறும் மாட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இன்று நடைபெற்ற மாட்டுச்சந்தையில் 100க்கும் குறைவான மாடுகளை விற்பனைக்கு வந்தது. இறைச்சிக்காக மாடுகள் விற்பனை தடை உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்ததன் காரணமாகவே மாடுகளின் வரத்து குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பணப்புழக்கம் கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோடிக்கணக்கில் வியாபாரம் ஆகிட்டு இருந்த அந்த சந்தை சுத்தமாக வியாபாரம் இல்லை. இதனால மாநில அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ நடப்பு சட்டமன்ற கூட்டத்திலேயே இந்த மாட்டிறைச்சிக்கு எதிர்ப்பாக பெரிய அளவில் மக்கள் கிளர்ச்சியை அவங்க கணக்கில் கொண்டு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் மத்திய அரசு கண்டித்து கொண்டு வரணும். மாடுகளை வாங்க வியாபாரிகள் யாரும் வராததால் மாடுகளை விற்க முடியாமல் விவசாயிகள் பலர் வேதனையுடன் திரும்பிச் சென்றனர். இதனால் சுமார் 1 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் வியாபாரிகள் மத்திய அரசின் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே விவசாய தோட்டத்தில் புதியதாக போடப்பட்ட ஆழ்துளை கிணற்றில் இருந்து பச்சை நிறத்தில் ஆயில் கலந்த நீர் வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். ராதாபுரம் அருகே உள்ள இளைய நாயனார்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி இஸ்ரவேல் என்பவர் தனது விவசாய நிலத்தில் புதியதாக ஆழ்துளை கிணறு ஒன்றை 1000 அடியில் அமைத்துள்ளார். அதில் புதியதாக மின் மோட்டார் அமைத்து நீரை வெளியே எடுக்கும் பொழுது அதிக சூடுடன் பச்சை நிற ஆயில் போன்று தண்ணீர் வெளியேறியது. 3 மணி நேரமாக தொடர்ந்து நீரை வெளியேற்றிய பொழுதும் நீரின் தன்மை மாறவில்லை எனவும் இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாது எனவும் விவசாயி இஸ்ரேல் வேதனை தெரிவித்தார். இந்த நீரை அரசு பரிசோதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 20வது கோடை விழா நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். வணக்கம் ரியாஸ், ஜவ்வாது கோடை விழா குறித்து இப்போது சொல்லுங்க. எத்தனை நாட்கள் இந்த விழா நடைபெறுகிறது? வணக்கம். அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் இந்த ஆண்டு 20வது கோடை விழா இன்று காலையில் துவங்கியது. குறிப்பாக இந்த கோடை விழா கிராமிய கலைஞர்களுடைய கலை விழாவோட இந்த கோடை விழாவான துவங்கியது. குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்களை கவரும் வகையில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோடை விழா நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த கோடை விழா இன்று வெகு உற்சாகத்தோட ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏற்காடு குறிப்பாக இந்த ஜவ்வாது மலையினுடைய இந்த கோடை விழாவை அதாவது அமைச்சர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வனத்துறை அமைச்சர், அதே போல சுற்றுலாத்துறை அமைச்சர், அதே போல கூட்டுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் கலந்து கொண்டு இந்த கோடை விழா துவக்கி வச்சாங்க. கிராமிய கலைஞர்களுடைய கலை விழாவோட துவங்கிய இந்த கோடை விழா பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆயிரக்கணக்கான மலர்களால் வடிவமைக்கப்பட்ட நாட்டியமாடும் மங்கைகள், அதே போல கார்னேஷன் மலர்களால் ஆன ரோஜா பூக்களான குதிரை, அதே போல பிரம்மாண்டமான அதாவது கார்னேஷன் மலர்களால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான யானை உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளுக்கு வெகுவாக கவரும் வகையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இந்த ஜவ்வாது மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையாக அதாவது வான் சரக்கு விளையாட்டுகளும் இந்த முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக கிராம மக்களுடைய பல்வேறு விளையாட்டு போட்டிகள், குறிப்பாக கிராமத்துக்கே உண்டான பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் இங்கு இடம்பெற்றிருக்கின்றன. இதனை காண்பதற்கான தற்போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது இங்கு குவிஞ்சிருக்காங்க. அதே போல 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கோடை விழாவை பொறுத்த வரைக்கும் அரசினுடைய சாதனை விளக்க கண்காட்சிகளும் அதே போல பல்வேறு அரங்குகளும் அமைக்கப்பட்டு தொடர்ந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்காங்க. தற்போது நம்முடைய பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் நினைச்சிருக்காங்க. அம்மா வணக்கம், உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, இங்க எப்படி இருக்கு கோடை விழா? என் பேர் ரம்யா, நான் இங்கே ஜம்னாமத்தூர்லேருந்து தான் வந்திருக்கேன். நல்லா சிறப்பாக இருக்குது கோடை விழா, நல்லா இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. குதிரை அப்புறம் இந்த காலை அடக்கிற மாதிரி எல்லாம் வச்சு இந்த வாட்டி நல்லா புதுசாக இருக்குது. கலை நிகழ்ச்சிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இன்னும் நல்லா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நிறைய மக்கள் வருவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.
அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை விழாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற சுற்றுலா தலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீமன் நீர்வீழ்ச்சி, அதே போல் இங்கே இருக்கிற படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே வந்து சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு வச்சிருக்காங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற குறிப்பாக இந்த ஜவ்வாது மலையை பொறுத்த சுற்றி உள்ள 200க்கும் மேற்பட்ட கிராம மக்களுடைய பொருளாதார மேம்படவும் அதே போல் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பதற்காகவும் இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோடை விழாவானது வந்து நடத்தப்பட்டு வருகிறது. 20வது ஆண்டாக இந்த கோடை விழாவானது தற்போது நடைபெற்று இருக்கு. தொடர்ந்து இன்று இரவு பார்த்தீங்கன்னாக்கா வான வேடிக்கை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோடை விழாவை குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்துடைய ஆட்சியர் தற்போது நம்மிடையே இணைஞ்சிருக்காரு. அவரிடம் இந்த கோடை விழாவினுடைய ஏற்பாடுகள் குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது இந்த ஜவ்வாது மலையினுடைய இந்த கோடை விழாவுக்கான என்ன வேற பயணிகளுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் சார்? ஜவ்வாது மலை இந்த 2 நாள் நடக்கிற இந்த விழாவிற்காக நாங்கள் 3 இடங்களில் மேடைகள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். 3 இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து 2 நாள் நடக்கப்படும். அதே போல் முதலாக ஜவ்வாது மலை கோடை விழாவில் நாங்கள் பேராசைலிங் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஈவினிங் வந்து 7லேருந்து 8 மணி வரைக்கும் கிராக்கர் ஷோ கொமட்டூர் ஏரியில் கிராக்கர் ஷோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் ராத்திரி 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மக்களுக்காக மொபைல் தியேட்டர் மூலமாக ஒரு படம் இலவசமாக காமிக்கப்படும். அந்த ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம். அதே போல் விளையாட்டு போட்டிகள் அனைவரும் இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாள் வந்து பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடக்கப்படும். அதனுடைய பரிசுகள் வந்து நாளைக்கு நிறைவு விழாவில் வழங்கப்படும். நிகழ்ச்சி பொறுத்தவரை காலையில் நாங்கள் ஒரு ஊர்வலம் கண்டக்ட் பண்ணிட்டோம். அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு கல்லூரியிலேருந்து மற்றும் இசைக்கல்லூரியிலேருந்து இங்கே இருக்கிற லோக்கல் ட்ரைபல்ஸ்லேருந்து நிறைய டான்ஸும் நிறைய கலை நிகழ்ச்சிகள் அவங்க பண்ணாங்க. 2 நாளும் பரதநாட்டியத்திலிருந்து பல்வேறு லோக்கல் டான்சஸ் வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகள் இதில் உண்டு. குறிப்பாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த மலர் கண்காட்சிகள் எத்தனை மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு? எவ்வளோ மலர்களை கொண்டு செய்யப்பட்டிருக்கு சார் அலங்காரங்கள்? ஃப்ளவர்ஸ் அலங்காரம் flowers I think we have given full 1 acre area, 1 acre area ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃப்ளவர்ஸுக்காக ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க மூலமாக 1 ஏக்கர் ஹார்டிகல்ச்சருக்கும் 1 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து இங்கே வெவ்வேறு ஷேப்பில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க கண்காட்சிக்காக. இது வந்து அதனுடைய நோக்கம் வந்து வெவ்வேறு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஜவ்வாது மலையிலுக்கு மக்களுக்கு தெரியணும். அதில் எதை கல்டிவேஷன் பண்ணணும் அது அடுத்த விஷயம். ஆனால் இந்த மாதிரி பூக்கள் உலகத்தில் இருக்கிறது அதனுடைய அறிமுகம் அவங்க படுத்தணும். அந்த கல்டிவேட் பண்ணுறதுக்கு அடுத்த என்ன செய்யணும் அதை அவங்க தோட்டக்கலை துறையில் அடுத்த அவங்க கேள்விப்பட்டலாம். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் சொன்ன அதாவது ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்திருப்பீங்க. குறிப்பாக இந்த பகுதியில் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு குறித்து பேசுவதற்காக காவல்துறை கண்காணிப்பாளர் பொன்னியா இருக்காங்க. மேடம் நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இந்த கோடை விழாக்கு எவ்வளோ காவலர்கள் பாதுகாப்பில் ஏற்பட்டிருக்காங்க? பொதுமக்களுக்கு சிரமமின்றி வந்து போதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம்? நாங்கள் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை சார்பாக நாங்கள் வந்து 2 நாட்களுக்கு கோடை விழாக்காக சிறப்பான பந்தோபஸ்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். மக்கள் கூடுற எல்லா இடத்துலையும் சிறப்பான பாதுகாப்பு அம்சங்கள் செய்திருக்கோம். டிராஃபிக்ல இருந்து எல்லாமே மாவட்ட காவல்துறை இதை சிறப்பாக செஞ்சிருக்கோம். குறிப்பாக 2 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த கோடை விழாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 1000கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து குவிஞ்சிருக்காங்க. குறிப்பாக மலை கிராம மக்களுக்காகவே நடத்தப்படுகின்ற இந்த கோடை விழா என்பதால் வந்து இதனை காண்பதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குறிப்பாக விழுப்புரம், அதே போல வேலூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வந்து குவிய துணிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அரங்குகளும் இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. ஜவ்வாது மலை கோடை விழாவை பற்றி தங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு மிகவும் நன்றி ரியாஸ். தொடர்ந்து இன் தமிழ்நாடு செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ குணங்கள் கொண்ட பாரம்பரிய நெல் மகத்துவத்தை வெளிக்கொண்டு வரும் வகையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் தேசிய நெல் திருவிழா தொடங்கியது. இப்பகுதியில் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரால் துவங்கப்பட்ட நெல் திருவிழா கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி நடத்தப்பட்ட பேரணியில் நம்மாழ்வார் திருவுருவப்படம் வைக்கப்பட்டு 7 உலம் கலப்பையை விவசாயிகள் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் பாரம்பரிய நெல் வகைகளை மீட்டெடுப்பது மற்றும் பாரம்பரிய நெல் சாகுபடியின் நன்மைகள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் விழா அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் 153 பாரம்பரிய நெல் வகைகள், அரிசி வகைகள், விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் குறித்து வழிகாட்டும் கையேடுகள், இயற்கை உரங்கள், விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் உள்ளிட்டவைக்கு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சிகளை விவசாயிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். இயற்கை வேளாண்மையும் பாரம்பரிய நிலையும் விவசாயத்தை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இயற்கை வேளாண்மைக்கான ஒரு இயக்குநரகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள்.
உழவர்களும் படிக்க வேண்டும் என்று படிப்பை ஒரு பாடத்திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்முடைய பாரம்பரிய 169 வகையான பாரம்பரிய நெல் வகைகளை நம்முடைய உழவர் பெருமக்களை இன்றைக்கு கைமாற்றுகின்றோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ரயில் நிலையம் வந்தடைந்த அறிவியல் கண்காட்சி ரயிலை 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த அறிவியல் கண்காட்சி மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையும் ரயில்வே துறையும் இணைந்து இயக்கி வருகிறது. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் 8 முறை சுற்றி வந்துள்ள இந்த ரயில் 1,53,000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து 495 ரயில் நிலையங்களை சென்றடைந்தது. 496வது ரயில் நிலையமாக இன்று காலை ஆத்தூர் ரயில் நிலையத்திற்கு வந்த ரயில் வரும் 19ஆம் தேதி வரை அங்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. 16 பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலின் 13 பெட்டிகளில் சுற்றுச்சூழல் மாசுபாடு பற்றிய பல்வேறு காட்சிப் பொருட்களும் சோதனை கூடமும் சோலார் பேனல்களும் உள்ளன. சிறப்பு வாய்ந்த இந்த அறிவியல் கண்காட்சி ரயிலை இன்னும் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் இருந்தது தொடர்பாக பாரா ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பனிடம் விசாரணை நடத்தப் போவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காடையாம்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் சதீஷ்குமாரின் இருசக்கர வாகனம் மாரியப்பனின் கார் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாரியப்பனும் அவரது நண்பர்களான சபரி மற்றும் யுவராஜ் ஆகியோர் சதீஷ்குமாரின் வீட்டிற்கு சென்று மிரட்டியதாக சதீஷ்குமாரின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் சதீஷ்குமார் கடந்த 4ஆம் தேதி டேனிஸ்பேட்டை ரயில்வே தண்டவாளத்தில் மர்மமான முறையில் இருந்து கிடந்தார். சதீஷ்குமாரின் மரணத்திற்கு மாரியப்பனும் அவரது நண்பர்களுமே காரணம் என அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இந்த புகாரின் பேரில் மாரியப்பன் உள்ளிட்ட 3வரிடமும் உரிய விசாரணை நடத்தப்போவதாக தீவட்டிப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.